ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, பாவக்காய் குழம்பு தான் செஞ்சுருக்கிறேன். கசப்பே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 பாவக்காய் எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக கீறிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு இந்த பாவக்காவை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுக்க போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விடலாம். இது நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டாக்கா நம்மளுக்கு கசப்பு அந்த அளவுக்கு தெரியாது. நல்லா அதை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா அதை பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா சுண்டிடும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சைஸு அதை நல்லா பொடியை கட் பண்ணிக்கலாம். இப்போது 10 பல்லுக்கிட்ட பூண்டு பல் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு அதை வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி 2 பெரட்டிட்டு நம்ம ஆற போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம இதை இப்போ ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ அதே வாணலில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம். இதை இப்போ ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை நல்லா பரட்டி விடலாம். நல்லா அதை வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்புக்கல் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை பரட்டி விடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலந்து விடலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இப்போது 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட தட்டு போட்டு ஸ்லோ குக்கில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். கசப்பே தெரியாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு இப்போது கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட மூடி வச்சிங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு சூப்பரான ஒரு பாவக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். இதை கசப்பே தெரியாது. நம்ம ரெகுலராக செய்கிறத விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.